بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير. அத்தியாயம் அல் முஃமின் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 85. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஹாமீம். இவ்வேதம் அல்லாஹுவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. அவனே வல்லமை மிக்கவன், அனைத்தையும் அறிந்தவன், பாவத்தை மன்னிப்பவன், பாவ மன்னிப்பு கோரி மீளுவதை ஏற்றுக்கொள்பவன், கடும் தண்டனை அளிப்பவன், அருட்பேறு உடையவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அவனிடமே அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது. ما يجادل في آيات الله إلا الذين كفروا فلا يغررك تقلبهم في البلاد كذبت قبلهم قوم نوح والأحزاب من بعدهم وهمت كل أمة برسولهم ليأخذوه وجادلوا بالباطل ليدحضوا به الحق فأخذتهم فكيف كان عقاب. وكذلك حقت كلمة ربك على الذين كفروا أنهم أصحاب النار. அல்லாஹுடைய வசனங்களில் யாரும் தர்க்கம் புரிவதில்லை நிராகரித்தவர்களைத் தவிர. இதன் பிறகு உலக நாடுகளில் அவர்களுடைய நடமாட்டம் உம்மை எந்த வகையிலும் ஏமாற்றிவிட வேண்டாம். இவர்களுக்கு முன்பு நூஹுடைய சமூகத்தாரும் பொய்யென வாதிட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பிறகு வேறு பல கூட்டத்தினரும் இவ்வாறு செய்துள்ளனர். ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தங்களுடைய தூதரை பிடிக்க பாய்ந்தனர். அவர்கள் அனைவரும் அசத்தியத்தின் ஆயுதங்களால் சத்தியத்தை வீழ்த்திட முயன்றனர். ஆனால் இறுதியில் நான் அவர்களை பிடித்துக் கொண்டேன். பிறகு பாருங்கள், என்னுடைய தண்டனை எத்துணை கடுமையானது. அவர்கள் நரகத்தில் நுழைபவர்களே எனும் அதிபதியின் தீர்ப்பு இவ்வாறு அந்த நிராகரிப்பாளர்கள் அனைவர் மீதும் சார்ந்து விட்டது. الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. ربنا وأدخلهم جنات عدن التي وعدت
أَشْرَكْتَهُمْ وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَقِهِمُ السَّيِّئَاتِ وَمَنْ تَقِ السَّيِّئَاتِ يَوْمَئِذٍ فَقَدْ رَحِمْتَهُ وَذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ அரிசை சுமந்து கொண்டிருக்கும் வானவர்களும் அதனை சுற்றி இருப்பவர்களும் தம் இறைவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் அதிபதியே, உனது கருணையாலும் உனது ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறாய். எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி உன்னுடைய வழியை பின்பற்றினார்களோ அவர்களை மன்னிப்பாயாக. மேலும் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. மேலும் நீ அவர்களுக்கு வாக்களித்த நிலையான சுவனங்களில் அவர்களை நுழையச் செய்வாயாக. அவர்களுடைய தாய் தந்தையர்களிலும் மனைவியரிலும் மற்றும் அவர்களுடைய வழி தோன்றல்களிலும் நல்லவர்களாயிருப்பவர்களையும் அவர்களுடன் சுவனத்தில் சேர்த்து வைப்பாயாக. திண்ணமாக நீ வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறாய். மேலும் நீ அவர்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவாயாக. மறுமை நாளில் எவரை நீ தீமைகளிலிருந்து காப்பாற்றுகிறாயோ அவர் மீது பெருங்கருணையை பொழிந்து விட்டாய். இதுவே மகத்தான வெற்றியாகும். إِنَّ الَّذِينَ كَفَرُوا يُنَادَوْنَ لَمَقْتُ اللَّهِ أَكْبَرُ مِنْ مَقْتِكُمْ أَنفُسَكُمْ إِذْ تُدْعَوْنَ إِلَى الْإِيمَانِ فَتَكْفُرُونَ قَالُوا رَبَّنَا أَمَتَّنَا اثْنَتَيْنِ وَأَحْيَيْتَنَا اثْنَتَيْنِ فَاعْتَرَفْنَا بِذُنُوبِنَا فَهَلْ إِلَى خُرُوجٍ مِّن سَبِيلٍ ذَلِكُمْ بِأَنَّهُ إِذَا دُعِيَ اللَّهُ وَحْدَهُ كَفَرْتُمْ وَإِن يُشْرَكْ بِهِ تُؤْمِنُوا فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களை மறுமை நாளில் அழைத்து கூறப்படும். இறை நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட கோபம் இன்று நீங்கள் உங்கள் மீது கொள்கின்ற கோபத்தை விடவும் கடுமையானது. அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, நீ உண்மையில் எங்களுக்கு 2 தடவை இறப்பும் 2 தடவை வாழ்வும் அளித்து விட்டாய். இப்போது நாங்கள் எங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்கிறோம். இனி இங்கிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழி உண்டா? பதில் கூறப்படும், இந்நிலை உங்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் ஏக அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் அழைக்கப்பட்ட போது நீங்கள் ஏற்க மறுத்ததும் அவனோடு மற்றவர்களையும் சேர்த்து கொள்ளப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டதும் தான். இனி தீர்ப்பு வழங்குவது மேலானவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்வின் அதிகாரத்தில் உள்ளது. هُوَ الَّذِي يُرِيكُمْ آيَاتِهِ وَيُنَزِّلُ لَكُم مِّنَ السَّمَاءِ رِزْقًا وَمَا يَتَذَكَّرُ إِلَّا مَن يُنِيبُ
فادعوا الله مخلصين له الدين ولو كره الكافرون. அவன்தான் உங்களுக்கு தன்னுடைய சான்றுகளை காண்பிக்கின்றான். மேலும் வானத்திலிருந்து உங்களுக்காக உணவை இறக்குகிறான். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறவன் மட்டுமே இந்த சான்றுகளை கொண்டு படிப்பினை பெறுகிறான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றவர்களே, உங்கள் தீனை அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனையே அழையுங்கள். உங்களுடைய இந்த செயல் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பூட்டக்கூடியதாயிருந்தாலும் சரியே. رفيع الدرجات ذو العرش يلقي الروح من أمره على من يشاء من عباده لينذر يوم التلاق يوم هم بارزون لا يخفى على الله منهم شيء لمن الملك اليوم لله الواحد القهار. அவன் உயர்ந்த அந்தஸ்துகளை உடையவன், அரிசின் உரிமையாளன். அவன் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுகின்றவர் மீது தனது கட்டளையால் ரூஹை இறக்கி வைக்கிறான். சந்திக்கவிருக்கும் நாளை குறித்து அவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்நாளிலோ மக்கள் எந்த திரையுமின்றி வெளிப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹுவை விட்டு மறைந்திருக்காது. அன்று அழைத்து கேட்கப்படும், இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? அனைத்துலகமும் கூறும், எல்லாவற்றையும் அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாவிற்குரியது. اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب. وأنذرهم يوم الآزفة إذ القلوب لدى الحناجر كاظمين ما للظالمين من حميم ولا شفيع يطاع يعلم خائنة الأعين وما تخفي الصدور والله يقضي بالحق والذين يدعون من دونه لا يقضون بشيء إن الله هو السميع البصير. அப்போது கூறப்படும், இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை சம்பாதித்தானோ அதற்குரிய கூலி வழங்கப்படும். இன்று எவர் மீதும் எந்தவித அநீதியும் ஏற்படாது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன். நபியே, அண்மித்து விட்டிருக்கும் அந்த நாளினை குறித்து இவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வீராக. அன்றோ இதயங்கள் தொண்டையை அடைத்துக் கொள்ளும். மேலும் மக்கள் துக்கத்தை மென்று விழுங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போது கொடுமைக்காரர்களுக்கு இரக்கம் காட்டுகிற எந்த நண்பனும் கிடைக்க மாட்டான். ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த பரிந்துரையாளனும் கிடைக்க மாட்டான். கண்களின் கள்ளத்தனங்களையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அல்லாஹ் அறிகின்றான். மேலும் அல்லாஹ் பாரபட்சமின்றி துல்லியமான தீர்ப்பு வழங்குவான். ஆனால் அல்லாஹுவை விடுத்து யாரை இவர்கள் இணை வைப்பாளர்கள் அழைக்கிறார்களோ அவர்கள்
எந்த விஷயத்திலும் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் அல்லர். ஐயமின்றி அல்லாஹுதான் அனைத்தையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். أَوَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ كَانُوا مِن قَبْلِهِمْ كَانُوا هُمْ أَشَدَّ مِنْهُمْ قُوَّةً وَآثَارًا فِي الْأَرْضِ فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ وَمَا كَانَ لَهُم مِّنَ اللَّهِ مِن وَاقٍ. ذَلِكَ بِأَنَّهُمْ كَانَت تَّأْتِيهِمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَكَفَرُوا فَأَخَذَهُمُ اللَّهُ إِنَّهُ قَوِيٌّ شَدِيدُ الْعِقَابِ. இவர்கள் என்றாவது பூமியில் சுற்றித் திரிந்து தங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்ததில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிக வலிமையுடையவர்களாயிருந்தார்கள். மேலும் இவர்களை விட அதிகமாக பூமியில் பெரும் பெரும் தடயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை பிடித்துக் கொண்டான். மேலும் அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுவோர் எவரும் இருக்கவில்லை. அவர்களுக்கு நேர்ந்த இந்த கதிக்கு காரணம் அவர்களிடம் அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டதுதான். இறுதியில் அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான். திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனாகவும் கடுமையாக தண்டிப்பவனாகவும் இருக்கிறான். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا وَسُلْطَانٍ مُبِينٍ إِلَى فِرْعَوْنَ وَهَامَانَ وَقَارُونَ فَقَالُوا سَاحِرٌ كَذَّابٌ. فَلَمَّا جَاءَهُم بِالْحَقِّ مِنْ عِندِنَا قَالُوا اقْتُلُوا أَبْنَاءَ الَّذِينَ آمَنُوا مَعَهُ وَاسْتَحْيُوا نِسَاءَهُمْ وَمَا كَيْدُ الْكَافِرِينَ إِلَّا فِي ضَلَالٍ. திண்ணமாக நாம் மூசாவை நம் அத்தாட்சிகளுடனும் தெளிவான நியமனச் சான்றுகளுடனும் ஃபிரவுன், ஹாமான், காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் கூறிவிட்டார்கள், சூனியக்காரர், பெரும் பொய்யர் என்று. பின்னர் அவர் நம்மிடமிருந்து சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் கூறினார்கள், எவர்கள் நம்பிக்கை கொண்டு இவர்களுடன் சேர்ந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரின் ஆண் மக்களையும் கொன்றுவிடுங்கள், பெண் மக்களை உயிரோடு விட்டுவிடுங்கள். ஆனால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி வீணாகவே போயிற்று. وَقَالَ فِرْعَوْنُ ذَرُونِي أَقْتُلْ مُوسَى وَلْيَدْعُ رَبَّهُ إِنِّي أَخَافُ أَن يُبَدِّلَ دِينَكُمْ أَوْ أَن يُظْهِرَ فِي الْأَرْضِ الْفَسَادَ. ஃபிரவுன் ஒரு நாள் தன் அவையோரிடம் கூறினான், விடுங்கள் என்னை, நான் இந்த மூசாவை கொன்று விடுகின்றேன். அவர் அழைத்து பார்க்கட்டும் தன் அதிபதியை.
இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றி விடுவார் அல்லது நாட்டில் அராஜகம் விளைவிப்பார் என்று நான் அஞ்சுகிறேன். وقال موسى إني عذت بربي وربكم من كل متكبر لا يؤمن بيوم الحساب. மூசா கூறினார், கணக்கு வாங்கப்படும் நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாத அனைத்து ஆணவக்காரர்களை விட்டும் நான் என்னுடையவும் உங்களுடையவும் அதிபதியிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறேன். وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه أتقتلون رجلا أن يقول ربي الله أتقتلون رجلا أن يقول ربي الله وقد جاءكم بالبينات من ربكم وإن يك كاذبا فعليه كذبه وإن يك صادقا يصبكم بعض الذي يعدكم إن الله لا يهدي من هو مسرف كذاب. يا قوم لكم الملك اليوم ظاهرين في الأرض فمن ينصرنا من بأس الله إن جاءنا. قال فرعون ما أريكم إلا ما أرى وما أهديكم إلا سبيل الرشاد. இந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சார்ந்த தம் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த இறை நம்பிக்கையாளர் ஒருவர் கூறலானார், ஒரு மனிதர் அல்லாஹுதான் என் இறைவன் என்று கூறுகிறார் என்பதற்காகவா அவரை நீங்கள் கொன்று விடுவீர்கள்? அவரோ உங்களுடைய இறைவனின் சார்பிலிருந்து உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் பொய்யராயிருந்தால் அவருடைய பொய் அவருக்கே கேடாக அமையும். ஆனால் அவர் உண்மையாளராயிருந்தால் எந்த பயங்கரமான விளைவுகளை குறித்து அவர் உங்களை எச்சரிக்கை செய்கிறாரோ அவற்றில் சில அவசியம் உங்களை பீடிக்கவே செய்யும். எவன் வரம்பு மீறுபவனாகவும் பெரும் பொய்யனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. என் சமுதாய மக்களே, இன்று உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. பூமியில் நீங்கள் மேலோங்கியவர்களாயிருக்கிறீர்கள். ஆனால் இறைவனுடைய தண்டனை நம் மீது வந்துவிட்டால் நமக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார்? ஃபிரௌன் கூறினான், எனக்கு பொருத்தமாக தென்படுகின்ற கருத்தைத்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் நேரான வழியைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். وقال الذي آمن يا قوم إني أخاف عليكم مثل يوم الأحزاب مثل دأب قوم نوح وعاد وثمود والذين من بعدهم وما الله يريد ظلما للعباد. ويا قوم إني
أخاف عليكم يوم التناد يوم تولون مدبرين ما لكم من الله من عاصم ومن يضلل الله فما له من هاد ولقد جاءكم يوسف من قبل بالبينات فما زلتم في شك مما جاءكم به حتى إذا هلك قلتم لن يبعث الله من بعده رسولا كذلك يضل الله من هو مسرف مرتاب الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم كبر مقتا عند الله وعند الذين آمنوا كذلك يطبع الله على كل قلب متكبر جبار. இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என்னுடைய சமுதாய மக்களே, இதற்கு முன் பல கூட்டத்தார்களின் மீது வந்த அந்த நாள் உங்களின் மீதும் வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். நூஹின் சமூகத்தினர், ஆது சமூது சமூகத்தினர் மற்றும் அவர்களுக்கு பின் வந்த சமுதாயத்தினர் ஆகியோர் மீது வந்த நாளை போன்று. மேலும் உண்மையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த அநீதியும் இழைக்க வேண்டும் என்று கருதுவதில்லை. மேலும் என் சமூகத்தாரே, அழுது புலம்பி ஒருவர் மற்றவரை அழைக்கும் நாள் உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அன்று நீங்கள் திரும்பி பாராமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவ்வேளை அல்லாஹுவிடமிருந்து உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார். உண்மை யாதெனில், எவனை அல்லாஹு வழிகெடுக்கின்றானோ அவனுக்கு வழிகாட்டுபவர் எவரும் இருப்பதில்லை. இதற்கு முன் யூசுப் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்கள் அவர் கொண்டு வந்த அறிவுரைகள் குறித்து சந்தேகத்தில் விழுந்து கிடந்தீர்கள். பிறகு அவர் மரணமடைந்த போது நீங்கள் கூறினீர்கள், அவருக்கு பின் அல்லாஹ் எந்த தூதரையும் ஒருபோதும் அனுப்ப மாட்டான் என்று. இவ்வாறு வரம்பு மீறுவோர், ஐயம் கொள்வோர் அனைவரையும் அல்லாஹ் வழிகேட்டில் தள்ளுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் எனில், அல்லாஹுவின் வசனங்களை குறித்து தர்க்கம் புரிகிறார்கள். எவ்வித சான்றும் ஆதாரமும் தங்களிடம் வராமலேயே. இந்த நடத்தை அல்லாஹுவிடமும் மற்றும் நம்பிக்கை கொண்டோரிடமும் மிகவும் வெறுப்புக்குரியதாகும். இவ்வாறே ஒவ்வொரு ஆணவக்காரனுடையவும் கொடுங்கோலனுடையவும் உள்ளத்தின் மீது அல்லாஹு முத்திரையிட்டு விடுகின்றான். وقال فرعون يا هامان ابن لي صرحا لعلي أبلغ أسباب السماوات فأطلع إلى إله موسى وإني لأظنه كاذبا وكذلك زين لفرعون سوء عمله وصد عن السبيل
السبيل وما كيد فرعون إلا في تباب. ஃபிரவுன் கூறினான், ஹாமானே, நீ எனக்கு ஓர் உயர்ந்த கோபுரம் எழுப்பு, ஏனெனில் நான் வழிகளை சென்றடைவதற்காக, வானத்தின் வழிகளை. மேலும் மூசாவின் இறைவனை நான் எட்டிப் பார்க்க வேண்டும். நான் இந்த மூசாவை பொய்யராகத்தான் கருதுகின்றேன். இவ்வாறு ஃபிரவுனுக்கு அவனுடைய தீய செயல் அழகாக்கி காட்டப்பட்டது. மேலும் அவன் நேரிய வழியை விட்டு தடுக்கப்பட்டான். ஃபிரவுனின் சூழ்ச்சிகள் அனைத்தும் அவனது அழிவு பாதையில்தான் செலவாயின. وقال الذي آمن يا قوم اتبعون أهدكم سبيل الرشاد. يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار. من عمل سيئة فلا يجزى إلا مثلها ومن عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة يرزقون فيها بغير حساب. ويا قوم ما لي أدعوكم إلى النجاة وتدعونني إلى النار. تدعونني لأكفر بالله وأشرك به ما ليس لي به علم وأنا أدعوكم إلى العزيز الغفار. لا جرم أن ما تدعونني إليه ليس له دعوة في الدنيا ولا في الآخرة وأن مردنا إلى الله وأن المسرفين هم أصحاب النار. فستذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என் சமுதாய மக்களே, நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சரியான வழியைத்தான் காட்டுகின்றேன். என் சமூகத்தினரே, இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள்தாம். திண்ணமாக மறுமைதான் நிலையான தங்குமிடமாகும். தீய செயல் புரிந்தவனுக்கு அவன் செய்த தீமைக்கேற்பவே கூலி கிடைக்கும். எவர்கள் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவராயிருக்கும் பட்சத்தில் அனைவரும் சுவனம் செல்வார்கள். அங்கு அவர்களுக்கு கணக்கின்றி உணவு வழங்கப்படும்.
மேலும் என் சமூகத்தினரே, இது என்ன நியாயம்? நானோ உங்களை ஈடேற்றத்தின் பக்கம் அழைக்கின்றேன், ஆனால் நீங்களோ என்னை நெருப்பின் பக்கம் அழைக்கின்றீர்கள். அல்லாஹுவை நிராகரிப்பதற்கும் நான் அறிந்திடாதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கும் நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானோ வல்லமை மிக்கவனும் பெரும் மன்னிப்பாளனுமான இறைவனின் பக்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இல்லை, சத்தியம் இதுதான், இதற்கு மாறாக நடக்காது. அதாவது, நீங்கள் என்னை எவற்றின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றிற்கு எவ்வித அழைப்பும் இந்த உலகில் இல்லை, மறுமையிலும் இல்லை. மேலும் நாம் அனைவரும் அல்லாஹுவிடமே திரும்ப வேண்டியுள்ளது. வரம்பு மீறுவோர் நரகம் செல்லக்கூடியவர்களாவர். இன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கும் ஒரு நேரம் அதிவிரைவில் வந்துவிடும். மேலும் நான் என் விவகாரத்தை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கின்றேன். திண்ணமாக அல்லாஹு தன் அடிமைகளை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். فَوَقَاهُ اللَّهُ سَيِّئَاتِ مَا مَكَرُوا وَحَاقَ بِآلِ فِرْعَوْنَ سُوءُ الْعَذَابِ النَّارُ يُعْرَضُونَ عَلَيْهَا غُدُوًّا وَعَشِيًّا وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ أَدْخِلُوا آلَ فِرْعَوْنَ أَشَدَّ الْعَذَابِ. இறுதியில் அந்நம்பிக்கையாளருக்கு எதிராக அந்த மக்கள் கையாண்ட எல்லாவிதமான மோசமான சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லாஹ் அவரை காப்பாற்றிக் கொண்டான். மேலும் ஃபிரௌனின் கூட்டத்தார்களை கொடிய வேதனை சூழ்ந்து கொண்டது, நரக நெருப்பு. அதன் முன்பு காலையிலும் மாலையிலும் அவர்கள் ஆஜராக்கப்படுகிறார்கள். மேலும் மறுமை நாள் வந்துவிடும்போது ஆணையிடப்படும், ஃபிரௌனின் கூட்டத்தாரை மிக கடுமையான வேதனையில் புகுத்துங்கள். وَإِذْ يَتَحَاجُّونَ فِي النَّارِ فَيَقُولُ الضُّعَفَاءُ لِلَّذِينَ اسْتَكْبَرُوا إِنَّا كُنَّا لَكُمْ تَبَعًا فَهَلْ أَنْتُمْ مُغْنُونَ عَنَّا نَصِيبًا مِنَ النَّارِ قَالَ الَّذِينَ اسْتَكْبَرُوا إِنَّا كُلٌّ فِيهَا إِنَّ اللَّهَ قَدْ حَكَمَ بَيْنَ الْعِبَادِ وَقَالَ الَّذِينَ فِي النَّارِ لِخَزَنَةِ جَهَنَّمَ ادْعُوا رَبَّكُمْ يُخَفِّفْ عَنَّا يَوْمًا مِنَ الْعَذَابِ قَالُوا أَوَلَمْ تَكُ تَأْتِيكُمْ رُسُلُكُم بِالْبَيِّنَاتِ قَالُوا بَلَى قَالُوا فَادْعُوا وَمَا دُعَاءُ الْكَافِرِينَ إِلَّا فِي ضَلَالٍ. பிறகு நரகத்தில் இவர்கள் ஒருவர் மற்றவருடன் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தை சற்று நினைத்து பாருங்கள். உலகில் பலவீனர்களாயிருந்த மக்கள்
பெரியவர்கள் போல் காட்டிக்கொண்டவர்களை நோக்கிச் சொல்வார்கள், நாங்கள் உங்களை பின்பற்றுவோராயிருந்தோம். இப்போது இங்கு நரக வேதனையிலிருந்து சிறிதளவாவது எங்களை காப்பாற்றுவீர்களா? பெரியவர்கள் போல் காட்டிக்கொண்டிருந்தவர்கள் பதில் அளிப்பார்கள், நாம் அனைவரும் இங்கு ஒரே நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹ் அடியார்களிடையே தீர்ப்பளித்து விட்டான். மேலும் நரகத்தில் வீழ்ந்து கிடக்கும் அம்மக்கள் நரகத்தின் காவலர்களிடம் கூறுவார்கள், எங்களின் வேதனையை ஒரு நாளைக்கேனும் குறைப்பதற்கு நீங்கள் உங்கள் இறைவனிடம் இறைஞ்சுங்கள். அதற்கு அவர்கள் கேட்பார்கள், உங்களிடம் இறை தூதர்கள் தெளிவான சான்றுகளுடன் வந்து கொண்டிருக்கவில்லையா? அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளிப்பார்கள். அப்பொழுது நரகத்தின் காவலர்கள் கூறுவர், அப்படியாயின் நீங்களே இறைஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்பாளர்களின் இறைஞ்சுதல் பயனற்று போய்விடும். إِنَّا لَنَنصُرُ رُسُلَنَا وَالَّذِينَ آمَنُوا فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيَوْمَ يَقُومُ الْأَشْهَادُ يَوْمَ لَا يَنفَعُ الظَّالِمِينَ مَعْذِرَتُهُمْ وَلَهُمُ اللَّعْنَةُ وَلَهُمْ سُوءُ الدَّارِ. உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் அவசியம் உதவி செய்கின்றோம். சாட்சிகள் நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம். அந்நாளில் கொடுமைக்காரர்களுக்கு அவர்களுடைய சாக்கு போக்குகள் எந்த பயனையும் அளித்திட மாட்டா. அவர்கள் மீது சாபம் உண்டாகும். மேலும் மிக மோசமான தங்குமிடம் அவர்களுக்கு கிடைக்கும். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْهُدَى وَأَوْرَثْنَا بَنِي إِسْرَائِيلَ الْكِتَابَ هُدًى وَذِكْرَى لِأُولِي الْأَلْبَابِ. فاصبر إن وعد الله حق واستغفر لذنبك وسبح بحمد ربك بالعشي والإبكار. إِنَّ الَّذِينَ يُجَادِلُونَ فِي آيَاتِ اللَّهِ بِغَيْرِ سُلْطَانٍ أَتَاهُمْ إِنْ فِي صُدُورِهِمْ إِلَّا كِبْرٌ مَا هُمْ بِبَالِغِيهِ فاستعذ بالله إنه هو السميع البصير. தெரிந்து கொள்ளுங்கள், மூசாவுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். மேலும் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை வேதத்தின் வாரிசுகளாயாக்கினோம். அவ்வேதம் அறிவுடையோருக்கு வழிகாட்டியாகவும் அறிவுரையாகவும் திகழ்ந்தது. எனவே நபியே, நீர் பொறுமையாயிரும். அல்லாஹுவின் வாக்குறுதி முற்றிலும் உண்மையானது. மேலும் தவறுக்காக மன்னிப்பு கோரும். காலையிலும் மாலையிலும் இறைவனை புகழ்வதுடன் அவனை துதித்துக் கொண்டுமிரும். சான்றோ ஆதாரமோ எதுவுமே தங்களிடம் வந்திருக்காத நிலையில் எவர்கள் அல்லாஹுவின் வசனங்களில் தர்க்கம் புரிகின்றார்களோ அவர்களின் நெஞ்சங்களில் தாமே பெரியவர்கள் எனும் அகங்காரம் நிறைந்துள்ளது. ஆனாலும் அவர்கள் அந்த பெருமையை அடையப் போவதில்லை. எனவே நபியே, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. திண்ணமாக அவன் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான்.
لخلق السماوات والأرض أكبر من خلق الناس ولكن أكثر الناس لا يعلمون وما يستوي الأعمى والبصير والذين آمنوا وعملوا الصالحات ولا المسيء قليلا ما تتذكرون إن الساعة لآتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட நிச்சயம் மாபெரும் சாதனையாகும். எனினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. மேலும் குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக முடியாது. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவரும் தீயவரும் சமமாக முடியாது. ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே உணர்கின்றீர்கள். திண்ணமாக மறுமை நாள் வரத்தான் போகின்றது. அதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனினும் மக்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்வதில்லை. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னிடம் இறைஞ்சுங்கள், நான் உங்கள் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்வேன். திண்ணமாக எவர்கள் தற்பெருமை கொண்டு எனக்கு வழிபட மறுக்கின்றார்களோ அவர்கள் இழிவுக்கும் கேவலத்துக்கும் ஆளாகி அவசியம் நரகில் நுழைவார்கள். الله الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون ذلكم الله ربكم خالق كل شيء لا إله إلا هو فأنى تؤفكون كذلك يؤفك الذين كانوا بآيات الله يجحدون அல்லாஹுதான் உங்களுக்காக இரவை படைத்தான், அதில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக. மேலும் பகலை ஒளியுடையதாக்கினான். உண்மையில் அல்லாஹ் மக்கள் மீது அருள் புரிபவனாக இருக்கின்றான். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. உங்களுக்காக இவை அனைத்தையும் செய்திருக்கும் அந்த அல்லாஹுதான் உங்கள் இறைவன், ஒவ்வொரு பொருளின் படைப்பாளன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. பின்னர் நீங்கள் எங்கிருந்து வழி பெறலச் செய்யப்படுகின்றீர்கள்? இவ்வாறே அல்லாஹுவின் வசனங்களை மறுத்துக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் வழி பெறச் செய்யப்படுகிறார்கள். الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بناء وصوركم فأحسن صوركم ورزقكم من الطيبات
الطيبات ذلكم الله ربكم فتبارك الله رب العالمين هو الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الحمد لله رب العالمين அல்லாஹுதான் உங்களுக்காக பூமியை தங்குமிடமாகவும் மேலே வானத்தை முகடாகவும் அமைத்தான். அவனே உங்களுக்கு வடிவங்கள் அமைத்தான். உங்கள் வடிவங்களை மிகவும் அழகுபட அமைத்தான். மேலும் அவன் உங்களுக்கு தூய்மையான பொருள்களிலிருந்து உணவளித்தான். இவற்றைச் செய்த அந்த அல்லாஹுதான் உங்கள் இறைவன். அகில உலகங்களுக்கும் அதிபதியாகிய அவனே நித்திய ஜீவனாக இருக்கின்றான். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறெவரும் இல்லை. ஆகவே அவனிடமே இறைஞ்சுங்கள். உங்களுடைய தீனை, கீழ்ப்படிதலை அவனுக்கே உரித்தாக்கியவர்களாய். புகழ் அனைத்தும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹுவுக்கே உரியதாகும். قُلْ إِنِّي نُهِيتُ أَنْ أَعْبُدَ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ لَمَّا جَاءَنِيَ الْبَيِّنَاتُ مِن رَّبِّي وَأُمِرْتُ أَنْ أُسْلِمَ لِرَبِّ العالمين. நபியே, இம்மக்களிடம் கூறிவிடும், நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவற்றையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவற்றை வணங்குவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன். என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் என்னிடம் வந்திருக்கும் போது நான் இதனை எப்படி செய்ய முடியும்? அகில உலகங்களின் அதிபதியின் முன்னால் கீழ்ப்படிந்து விட வேண்டும் என நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். هُوَ الَّذِي خَلَقَكُم مِّن تُرَابٍ ثُمَّ مِن نُّطْفَةٍ ثُمَّ مِنْ عَلَقَةٍ ثُمَّ يُخْرِجُكُمْ طفلا ثم لتبلغوا أشدكم ثم لتكونوا شيوخا ومنكم من يتوفى من قبل ولتبلغوا أجلا مسمى ولعلكم تعقلون. هو الذي يحيي ويميت فإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. அவனே உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின்னர் விந்திலிருந்து, பின்னர் இரத்தக்கட்டியிலிருந்து, பின்னர் அவன் உங்களை குழந்தையின் வடிவில் வெளிக்கொணர்கின்றான். பின்னர் நீங்கள் உங்கள் முழு வலிமையை அடையும் வரை உங்களை வளர்த்து வருகின்றான். பிறகு நீங்கள் முதுமையை அடையும் வரையிலும் வளர்க்கின்றான். மேலும் உங்களில் சிலர் முன்னதாகவே திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுகின்றனர். எதற்காக இவை அனைத்தும் செய்யப்படுகின்றனவெனில், உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் அடைவதற்காகவும் நீங்கள் உண்மையை அறிவதற்காகவும் தான். அவனே வாழ்வளிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் ஆவான். அவன் எந்த விஷயத்தை தீர்மானித்தாலும் ஆகு
என்றுதான் ஆணையிடுகின்றான். உடனே அது ஆகிவிடுகின்றது. أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ يُجَادِلُونَ فِي آيَاتِ اللَّهِ أَنَّى يُصْرَفُونَ الَّذِينَ كَذَّبُوا بِالْكِتَابِ وَبِمَا أَرْسَلْنَا بِهِ رُسُلَنَا فَسَوْفَ يَعْلَمُونَ إِذِ الْأَغْلَالُ فِي أَعْنَاقِهِمْ وَالسَّلَاسِلُ يُسْحَبُونَ فِي الْحَمِيمِ ثُمَّ فِي النَّارِ يُسْجَرُونَ ثُمَّ قِيلَ لَهُمْ أَيْنَ مَا كُنتُمْ تُشْرِكُونَ مِن دُونِ اللَّهِ قالوا ضلوا عنا بل لم نكن ندعو من قبل شيئا كذلك يضل الله الكافرين ذلكم بما كنتم تفرحون في الأرض بغير الحق وبما كنتم تمرحون ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين فاصبر إن وعد الله حق فإما نرينك بعض الذي نعدهم أو نتوفينك فإلينا يرجعون. அல்லாஹுவின் வசனங்களில் தர்க்கம் செய்கின்றவர்களை நீர் பார்க்கவில்லையா? எங்கிருந்து அவர்கள் திசை திருப்பப்படுகின்றார்கள்? இவர்கள் இந்த வேதத்தையும் நாம் நம் தூதர்களுடன் அனுப்பி வைத்திருந்த அனைத்து வேதங்களையும் பொய்யென கூறுகின்றார்கள். விரைவில் இவர்களுக்கு தெரிந்துவிடும். அப்பொழுது அவர்களுடைய கழுத்துக்கள் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் பிணைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கொதிநீரின் பக்கம் இழுத்து வரப்படுவார்கள். பின்னர் நரகத்தில் வீசி எறியப்படுவார்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்த மற்ற கடவுள்கள் இப்போது எங்கே என்று அவர்களிடம் கேட்கப்படும். அப்போது அவர்கள் பதிலளிப்பார்கள், அவர்கள் எங்களை விட்டும் காணாமல் போய்விட்டார்கள். உண்மையில் நாங்கள் இதற்கு முன்பு எதனையும் அழைத்துக் கொண்டிருக்கவில்லை. இவ்வாறாக நிராகரிப்பாளர்கள் வழிகட்டிருப்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவான். அவர்களிடம் கூறப்படும், உங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டதற்கு காரணம் நீங்கள் உண்மைக்கு மாற்றமானதை கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள், பூரிப்பில் இருமாந்து கொண்டும் இருந்தீர்கள். இப்போது நரகத்தின் வாயில்களில் நுழையுங்கள், நீங்கள் அதிலேயே நிரந்தரமாக வீழ்ந்து கிடக்க வேண்டியுள்ளது. அகங்காரம் கொண்டவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டதாகும். நபியே, பொறுமையை கைக்கொள்ளும். திண்ணமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. எந்த தீய விளைவுகளை பற்றி நாம் இவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றோமோ அவற்றில் சிலவற்றை நாம் கண்ணெதிரில் காட்டித் தந்தாலும் சரி, அல்லது அதற்கு முன்பே உலகை விட்டு உம்மை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் நம் பக்கமே திரும்பி வரவேண்டியுள்ளது. وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِّن قَبْلِكَ مِنْهُم مَّن قَصَصْنَا عَلَيْكَ وَمِنْهُم مَّن لَّمْ نَقْصُصْ عَلَيْكَ وَمَا كَانَ لِرَسُولٍ أَن يَأْتِيَ بِآيَةٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ فَإِذَا جَاءَ أَمْرُ اللَّهِ قُضِيَ بِالْحَقِّ وَخَسِرَ هُنَالِكَ الْمُبْطِلُونَ. اللَّهُ الَّذِي جَعَلَ لَكُمُ الْأَنْعَامَ لِتَرْكَبُوا مِنْهَا وَمِنْهَا تَأْكُلُونَ. وَمَنْ كَانَ لِرَسُولٍ أَن يَأْتِيَ بِآيَةٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ فَإِذَا جَاءَ أَمْرُ اللَّهِ قُضِيَ بِالْحَقِّ وَخَسِرَ هُنَالِكَ الْمُبْطِلُونَ.
وَلَكُمْ فِيهَا مَنَافِعُ وَلِتَبْلُغُوا عَلَيْهَا حَاجَةً فِي صُدُورِكُمْ وَعَلَيْهَا وَعَلَى الْفُلْكِ تُحْمَلُونَ وَيُرِيكُمْ آيَاتِهِ فَأَيَّ آيَاتِ اللَّهِ تُنكِرُونَ மேலும் நபியே, நாம் உமக்கு முன்பு இறை தூதர்கள் பலரை அனுப்பியிருக்கின்றோம். அவர்களில் சிலரை குறித்து நாம் உமக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். வேறு சிலரை பற்றி உமக்கு நாம் எடுத்துரைக்கவில்லை. அல்லாஹுவின் அனுமதியின்றி எந்த ஒரு சான்றையும் சுயமாக கொண்டு வரும் ஆற்றல் எந்த தூதருக்கும் இருக்கவில்லை. பிறகு அல்லாஹுவின் கட்டளை வந்தபோது சத்தியத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மேலும் அப்போது தவறு செய்தவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹுதான் உங்களுக்காக இந்த கால்நடைகளை படைத்திருக்கின்றான். அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் வேறு சிலவற்றின் இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும். அவற்றில் உங்களுக்கு இன்னும் பல பயன்கள் உள்ளன. உங்கள் இதயம் விரும்புகின்ற இடத்தை நீங்கள் அடைவதற்கு அவற்றின் மீது சவாரி செய்கிறீர்கள். அந்த கால்நடைகளின் மீதும் கப்பல்களின் மீதும் நீங்கள் ஏற்றிச் செல்லப்படுகின்றீர்கள். அல்லாஹு இத்தகைய தன்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறிருக்க அவனுடைய எந்தெந்த சான்றுகளை நீங்கள் மறுப்பீர்கள்? أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ مِن قَبْلِهِمْ كَانُوا أَكْثَرَ مِنْهُمْ وَأَشَدَّ قُوَّةً وَآثَارًا فِي الْأَرْضِ فَمَا أَغْنَىٰ عَنْهُم مَّا كَانُوا يَكْسِبُونَ فَلَمَّا جَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَرِحُوا بِمَا عِندَهُم مِّنَ الْعِلْمِ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ فَلَمَّا رَأَوْا بَأْسَنَا قَالُوا آمَنَّا بِاللَّهِ وَحْدَهُ وَكَفَرْنَا بِمَا كُنَّا بِهِ
المشركين فلم يك ينفعهم إيمانهم لما رأوا بأسنا سُنَّةَ اللَّهِ الَّتِي قَدْ خَلَتْ فِي عِبَادِهِ وَخَسِرَ هُنَالِكَ الْكَافِرُونَ பூமியில் சுற்றித் திரிந்து தமக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களுக்கு நேர்ந்த கதியை இவர்கள் காணவில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிக எண்ணிக்கையுடையவர்களாகவும் மிக்க பலமுடையவர்களாகவும் இருந்தனர். மேலும் பூமியில் இவர்களை விட மாபெரும் தடயங்களை விட்டுச் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் எவற்றையெல்லாம் சம்பாதித்தார்களோ அவை இறுதியில் அவர்களுக்கு என்ன பயனை தந்தது? அவர்களின் இறை தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது தங்களிடம் என்ன ஞானம் இருந்ததோ அதிலேயே அவர்கள் மகிழ்ந்து போயிருந்தார்கள். பின்னர் அவர்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதன் சுழற்சியிலேயே அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். அவர்கள் நம்முடைய தண்டனையை கண்டபோது, இணைதுணையற்ற ஏகனாகிய அல்லாஹுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவனுக்கு இணையானவையாக நாங்கள் ஏற்படுத்தியிருந்த தெய்வங்கள் அனைத்தையும் நிராகரிக்கின்றோம் என்று உரக்க கூறினர். ஆனால் நம்முடைய தண்டனையை கண்ட பின்னால் அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு சிறிதும் பயனளிக்காது போயிற்று. ஏனெனில் இதுவே அல்லாஹுவின் நியதி, இது அவனுடைய அடிமைகளுக்கிடையே என்றென்றும் நடைபெற்று வருகின்றது. மேலும் அந்நேரம் நிராகரிப்பாளர்கள் நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார்கள்.